ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி இல்லை, மறுபடியும் பாக்கியாவுக்கும் பாட்டிக்கு சண்டைங்க. பேய்க்கு சண்டை, உடைய போகுது மண்டை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எதுக்குமா மறுபடியும் சண்டை பிடிக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உனக்கு என்னடி ஆன வண்டி தலைக்கு ஏறிடுச்சுடி, சம்பாதிக்கிறங்கிற திம்முருடி, 2 ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் எத்தனை அடி போடுவோமா சொல்லிட்டு செய்ய அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இப்போ என்ன தான் பண்ணுங்கிற அப்படின்னு சொல்லி கேட்டால், என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கோடி அப்படிங்கிறாங்க. வாய்ப்பே இல்லாமல் உன் பிள்ளைய கல்யாணம் பண்ணி குப்பை கொட்டுறதுக்கு நம்மளால முடியாது, அதுக்கு நான் தனியாக இருந்துட்டு போயிடுவேன், வேணும் உன் பிள்ளைக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா பாட்டி இவள்கிட்ட பேச்சு ஒன்றும் பிரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அப்போ செல்வி சொல்கிறாங்க, ஏன்க்கா பேச்சு வாக்கில் இன்னொரு பொண்ணை பாருன்னு சொல்லிவிட்டேன், ஓ மாமியா பார்க்க கிளம்பிடுமேக்கா அப்படின்றாங்க. ஆமாம் சும்மாவா இருக்காங்க, இப்போ இவங்க 2 பேரும் அடிக்கிற கூத்து இருக்கே, இளமை திரும்புதே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுட்டு அம்மாவும் பிள்ளையும் ஆடிட்டு இருக்காங்க. அட பாவி மக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா, ஏமா பாக்கியாவை டார்ச்சல் பண்ணுறீங்கன்னு பேசுகிறாரு. இந்த வார்த்தையா அப்பயே பேசியிருந்தா பாக்கியாவோட விட்டுட்டு போயிருக்க தேவையில்ல, 2 பேர் சேர்ந்து வாழ்ந்துருக்கலாம்ல, ஏன் பக்கி இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இலையில மீட் பண்ணுறாரு நம்ம கோபி. வீட்டுக்கு வந்துடுறா, அவங்க அம்மா பாவம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சென்டிமெண்ட்டாக போட்டுதாக்கா, எங்கள் அம்மா என்ன வெளியே இருக்க தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, வெளியே இருக்கிறதாப்பா உனக்கும் உமராட்டிக்கும் நல்லது, வீட்டுக்கு வந்துட்டா எப்போ குழந்தைன்னு கேட்டு டார்ச்சல் பண்ணும் இந்த பாட்டி. காலம் 3 காலத்தில் காடு வாங்குது, வீடு போங்குது, கம்முன்னு இருக்கா அந்த பாட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்களோட ரியாக்ஷனு. சரி, இவ்வளவும் இருந்ததுக்கப்புறம் நம்ம இனியா இருக்காங்களே, திடீர்னு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க, அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெல்ப் பண்ண கையோட கம்முன்னு இருக்க வேண்டியது, நான் உன்னை பார்த்தே அவனு லவ்வருக்கு ஃபோன் அடிக்க, அவங்க இங்கே வர செல்வி இருந்துட்டு இது ஒன்றும் சரியில்லையேன்னு வான் பண்ணி விடுறாங்க. தேவையா இது? இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் இல்லை வேற லெவலில் போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.